மூத்து வருகிறது. இன்னொரு சஹாபி கனவு பார்க்கிறார், இவருடைய நண்பர். அந்த சஹாபியினுடைய கனவிலே எந்த சஹாபி இயற்கை மரணம் அடைந்தாரோ அந்த சஹாபி ஷஹீதை காட்டிலும் முன்னால் சொர்க்கத்திற்கு போறார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. இயற்கையில என்னங்க நடந்திருக்கணும்? ஷஹீது சொர்க்கத்திற்கு முன்னால் சென்றிருக்க வேண்டும். ஆனால் பின்னால் இயற்கையாக மூத்தான ஒரு சஹாபி முன்னால சொர்க்கத்துக்கு போறாரு. இந்த சஹாபிக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன நடக்குது? இவர்தான் ஷஹீத் தான் முன்னால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹினுடைய பாதையிலே போர் செய்திருக்கிறார், அல்லாஹினுடைய பாதையிலே ரத்தத்தை சிந்திருக்கிறார், அல்லாஹினுடைய பாதையிலே ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி உண்மையான முறையிலே போர் செய்திருக்கிறார். இவர்தான் சொர்க்கத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? ஒரு சாதாரணமாக மூத்தானே ஒரு மனிதர் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். இப்ப இந்த சஹாபி பெருமானிடத்துல ஓடி வந்தார். யா ரசூலுல்லாஹ், ஒரு சாதாரணமாக மூத்தான மனிதர் ஷஹீதை காட்டிலும் முன்னால் சொர்க்கத்திற்கு போக முடியுமா கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட விசாரிச்சாங்க. இந்த சஹாபி அந்த ஷஹீதுக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்தாருன்னு சொல்லி. எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார்? மக்கள் சொன்னாங்க 1 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த 1 ஆண்டு காலம் அவர் வாழ்க்கையிலே ரமதானை பெற்றிருக்கிறார், ரமதானிலே நோன்பு வைத்திருக்கிறார், லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு பாவங்களை மன்னித்திருக்கிறான், அல்லாஹ் அவர்களுக்கு நன்மைக்கு அல்லாஹ் வழிவகுத்திருக்கிறான், தௌஃபீக் செய்திருக்கிறான். அதன் காரணமாக ஷஹீதை காட்டிலும் அவர் முன்னால் சொர்க்கத்திற்கு சென்றார் என்பதாக சொல்லி காட்டினார்.